கிறிஸ்துவுக்குள் அன்புள்ள சகோதர சகோதரிகளாகி உங்கள் யாவருக்கும் உயிர்த்தெழுந்து ஆளுகை செய்து வருகின்றதான இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே வாழ்த்துகளையும் சோத்திரங்களையும் சொல்லிக் கொள்கிறேன். அனகாபுத்தூர் பகுதியிலே கூடி வரக்கூடிய கிறிஸ்துவின் சபையார் உங்களுக்கு வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறார்கள். இந்த நாளிலும் தேவனுடைய ஆலோசனைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசையாயிருக்கிறேன். பரலோகத்தின் தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இன்னும் சில நாட்களிலே நாம் ஒரு புதிய ஆண்டிற்குள்ளாக பிரவேசிக்க போகிறோம். இந்த வேளையிலும் ஒரு புதிய வருஷத்திற்குள் நாம் போவதற்கு எதை ஆயத்தம் செய்ய வேண்டும் என்பதை குறித்து நாம் கவனிக்க போகிறோம். ஏனென்றால் பரலோகத்தின் தேவன் ஒரு புதிய ஆண்டை நமக்கு கொடுக்கிறார். அந்த புதிய ஆண்டில புதிய ஜீவன், புதிய வாழ்க்கை, புதிய ஆசீர்வாதங்கள், புதிய நன்மைகளை தேவன் நமக்கு செய்கிறார். இந்த புதிய வருஷத்திற்குள்ளே நாம் போகும்போது நாம் எதை ஆயத்தம் செய்ய வேண்டும் என்பதை குறித்து இந்த நாளிலே கவனிக்க போகிறோம். எதை செய்ய வேண்டும் ஆயத்தம் அப்படின்னா, நாம நியூ இயருக்கு ரெடி ஆயிட்டீங்களா அப்படின்னு கேட்போம். ஆமா பிரதர், ரெடி ஆயிட்டோம். என்ன ரெடி ஆயிட்டீங்க? புது துணியெல்லாம் எடுத்துட்டோம். மிக காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸுங்க எல்லாமே பசங்களுக்கு, எங்களுக்கும் நல்ல காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸு, கோட் ஷூட் எல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப எது ரெடி பண்ணணும்? ரெடி ஆயிட்டீங்களா அப்படின்னா எதை நம்ம ஆயத்தம் செய்யணும்? எதை ரெடி செய்ய வேண்டும்? ஒரு புத்தாண்டை நோக்கி நாம் எதை ரெடி செய்ய வேண்டும்? வழக்கம் போல மற்றவர்களை போல புது துணி, பலகாரம் இப்படி நாம் போய்கின்னு இருப்போமானால் வழக்கமா இதுவும் போற போக்குல ஒரு உலக பாரம்பரியத்தை சார்ந்ததாக இருக்கும். அப்படி உலக பாரம்பரியத்தை சார்ந்ததாய் இராமல் இருக்க வேண்டுமானால் எதிர்வரும் புத்தாண்டில நாம் எதை ஆயத்தம் செய்ய வேண்டும், எதை ரெடி செய்ய வேண்டும் என்பதை நாம் இந்த வேளையில கவனிக்க போகிறோம். ஏனென்றால் இந்த புத்தாண்டில நாம் எதை ஆயத்தம் செய்ய வேண்டும் அப்படின்னா, நம்முடைய மனதை நாம் ஆயத்தம் செய்ய வேண்டும். பழைய 2025ஆம் ஆண்டிலிருந்து அதே மனம், இருதயம், ஆத்மா 2026ஆம் ஆண்டிலும் இருக்குமானால் என்னுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில முன்னேற்றம் என்ன? ஒரு முன்னேற்றமும் இல்லை. இதே ஆண்டுல அந்த ஆண்டு இருக்கிறோம். என்ன முன்னேற்றம்? என்னுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய முன்னேற்றம் என்ன? அப்படியானால் எதிர்வரும் புத்தாண்டில நான் எதை ஆயத்தம் செய்ய வேண்டும், ரெடி செய்ய வேண்டும் என்றால், நம்முடைய மனதை நாம் ரெடி செய்ய வேண்டும். எப்படி ரெடி செய்யணும்? நம்ம வீட்டுல இருக்கிற குப்பைகளை கழிச்சு போடுறோம் இல்லையா? குப்பைகள் கொஞ்ச நேரம் வீட்டுல இருந்துன்னு சொன்னா நாத்தச்சு போயிடும். அப்ப நம்ம மனதில் இருக்கக்கூடிய குப்பைகள் ஒரு நாள் குப்பை, 2 நாள் குப்பை இல்ல, வருஷங்களுக்கு குப்பை. அந்த குப்பையை நாம் கழித்து போட வேண்டும் புதிய ஆண்டுல. அதுதான் கிறிஸ்துவ வளர்ச்சி, கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய வளர்ச்சி. அப்ப இந்த புத்தாண்டுல எதிர்வரும் 2026ஆம் ஆண்டுல நாம் எதை ரெடி செய்ய வேண்டும் அப்படின்னா, நம்முடைய மனதை நாம் ஆயத்தம் பண்ண வேண்டும். ஏன் மனதை ஆயத்தம் பண்ணணும்? ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 2வது வேத வசனத்தை நாம் வாசிப்போமானால், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். உங்கள் மனம் என்ன செய்யணும்ன்றாரு? புதிதாக வேண்டும். இதை இந்த வருஷத்துல இருக்கிற அதே மனம் அங்கேயே 2026 என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஒரு நன்மையும் இல்லை. இதனால கிறிஸ்துவுக்கு என்ன மேன்மையும் இல்லை. பரலோகத்தின் தேவன் ஒரு ஆண்டை நமக்கு கூட்டி கொடுக்கிறார். இந்த ஆண்டில தேவனுடைய பார்வையில நம்முடைய வளர்ச்சி எப்படி இருக்கிறது? உங்கள் மனம் புதிதாக வேண்டும். புதிய ஆண்டில புதிய மனம், புதிய இருதயம், புதிய ஆத்துமாக்கள் இருக்கணும். இதே குப்பை அங்க இருக்க கூடாது. 2025ஆம் ஆண்டுல இருந்த குப்பை அதே 26லயும் இருக்குமானால் என்ன பலன் இருக்கிறது நம்முடைய ஆத்மாவுக்கு? அதுதான் இங்க தேவன் சொல்றாரு, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஏன் புதிதாகணும்? எபேசியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொண்டு வேதவசனம் 23வது வசனத்தை வாசிப்போமானால், மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும்
தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். ஏன் தரிச்சு கொள்ளணும்? 23 சொல்றாரு, உங்கள் உள்ளத்தில புதிதான ஆவி உள்ளவர்களாகி. உங்கள் உள்ளத்துல என்ன இருக்கணும்? புதிதான ஆவி, புதிய மனுஷன். இந்த 25ஆம் ஆண்டில் இருந்த அதே மனுஷன் காணப்படக்கூடாது. 25ஆம் ஆண்டில் இருந்த அதே ஆவி அங்கேயும் காணப்படக்கூடாது. அப்படின்னா அது போற போக்குல ஒரு பாரம்பரிய நிகழ்ச்சியாக போயிடும். இது பாரம்பரியம் அல்ல. தேவன் நமக்கு ஒரு ஆண்டை கூட்டி கொடுக்கிறார். தேவன் நமக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்கிறார். அப்ப அந்த ஆண்டை நாம் எப்படி ரெடி செய்ய வேண்டும்? உங்கள் மனம் புதிதாக வேண்டும், உங்கள் உள்ளத்துல புதிதான ஆவி வேண்டும், புதிய மனுஷனை தரித்து கொள்ள வேண்டும். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரத்தை நாம் திருப்பி கொண்டு வேதவசனம் 10 நாம் வாசிக்கும் பொழுது, தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. புதிய மனுஷனை நாம தரித்து கொள்ள வேண்டும். அப்ப பழைய மனுஷனுக்குரிய காரியங்கள் எல்லாம் என்ன பண்ணணுமா? 9வது வசனம், ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு அவன் களைய வேண்டும், புதிய மனுஷனை தரித்து கொள்ள வேண்டும். இப்ப இந்த 2025ஆம் ஆண்டினுடைய என்னுடைய இருதயத்தில் இருக்கிற குப்பையை நாம் எடுத்து போட வேண்டும். இந்த 2026ஆம் ஆண்டிலாவது நான் கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு புதிய மனுஷனாக நாம் வாழ முயற்சி செய்கிறோமா? அதை தான் நம்ம ரெடி பண்ணணும். இங்க இருக்கிற அதே குப்பை அங்கே இருந்தனா என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் இல்லை. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரத்தை நாம் திருப்பி கொண்டு வசனம் 16வது வசனத்தை வாசிப்போமானால், ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்து உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. உள்ளான மனுஷன் புதிதாக்கப்பட வேண்டும். ஒரு புதிய ஆண்டில ஒரு புதிய மனுஷனாக கிறிஸ்துவுக்குள்ளாக கிறிஸ்துவின் சிந்தையை நாம் தரித்து கொண்டவர்களாக காணப்பட வேண்டும். இல்லை என்றால் இந்த புதிய ஆண்டு போற போக்குல கடந்து போக வேண்டியதுதான். நியூ இயர் எப்படி போச்சு பிரதர்ன்னு கேட்பாங்க. அது என்ன பிரதர் வந்தது போச்சு. அப்போ அங்க என்ன இருக்குது? ஒரு புதிய காரியங்கள் அங்க நடைபெறல. அது பாட்டுக்கு வருது, அது பாட்டுக்கு போச்சு. கிறிஸ்துவுக்குள் இருக்கும் என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒரு புதிய ஆண்டை பரலோகத்தின் தேவன் நமக்கு தருகிறார் என்றால், இந்த ஆண்டில என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி என்ன? நான் பழைய ஆண்டில வாழ்ந்த வாழ்க்கையை புதிய ஆண்டிலும் நான் தொடர்கிறேனா? தேவன் என்னிடத்துல எதை எதிர்பார்க்கிறார்? உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக வேண்டும் என்பதே தேவ சித்தமாய் இருக்கிறது. அது ஆக வேண்டுமானால் சங்கீத புஸ்தகம் 51ஆம் சங்கீதத்தை நாம் எடுத்துக்கொண்டு 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது சங்கீதக்காரன் சொல்லுகிறார், தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். சுத்த இருதயம் வேண்டும். இந்த 2025ஆம் ஆண்டில் இருந்த அதே இருதயம் 26லும் இருக்குமானால் என்னுடைய கிறிஸ்துவ வாழ்க்கை என்னதான் அப்போ? பூஜ்யம். இந்த இருதயமானது 2026லயும் அப்படியே இருக்குது, கெட்டு அப்படியே இருக்குது, இருக்கிற குப்பை அப்படியே இருக்குதுன்னா எதற்கு அந்த கிறிஸ்துவ வாழ்க்கை? அது பூஜ்யம். அதான் சங்கீதக்காரன் சொல்ற ரொம்ப அருமையா, தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். 26ஆம் ஆண்டிலே ஒரு சுத்தமான இருதயத்தை நம்மிடத்துல காணப்பட வேண்டும். அதுதான் தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். நாம எதை நாம ரெடி செய்கிறோம் அப்படின்னா சொல்றார், சுத்த இருதயம் வேண்டும். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 14வது வேதவசனத்தை நாம் வாசிப்போமானால், உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள், சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இருதயத்தில் என்ன இருக்கக்கூடாது? இந்த கசப்பும் வைராக்கியமும் விரோதமும் இந்த 2025ஆம் ஆண்டிலே முடிஞ்சு போனோம். என்ன சுத்த இருதயத்தை எனக்கு தாங்க.
ஒரு புதிய வருடத்துல புதிய மனுஷனாக, புதிய மனம், புதிய இருதயம் நமக்கு தேவை. அதான் ஆவிக்குரிய வளர்ச்சி. நாளுக்கு நாள் புதிதாகணும். அங்கேயே 26க்கு வந்தும் கசப்பு, வைராக்கியம், கோபம், பொறாமைகள் இருக்குமானால் என்ன பலன்? நீங்க பெருமை பாராட்டாதீங்கன்ற. நான் கிறிஸ்தவன், பெருமை பாராட்டாத. கசப்பும் வைராக்கியமும் விரோதத்தையும் உன்னுடைய இருதயத்துல வைத்திருப்பாயானால் நான் கிறிஸ்தவன், பெருமை பாராட்டாத. அதை எடுத்து போடு. ஒரு புதிய மனுஷனாக, புதிய மனம் உடையவர்களாக புதிய ஆண்டை நாம் எதிர்நோக்கி இருக்கிறோம். கழிக்க வேண்டியவைகளை கழித்து போட வேண்டியது அவசியம். யாக்கோப்புக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்துல நாம் 8ஆம் வசனம் 9வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபமாயிருக்கிறது. இருதயத்தை என்ன செய்யணுன்றாரு? ஸ்திரப்படுத்துங்க. கர்த்தருடைய வருகை சமீபமாயிருக்கிறது. கர்த்தருடைய வருகையை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய நாம், எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, நாம் அனைவருமே கர்த்தருடைய வருகையை எதிர்நோக்கி இருக்கிறோம். கர்த்தருடைய வருகையை எதிர்நோக்கி இருக்கிற நாம் நம்முடைய இருதயங்களை ஸ்திரப்படுத்துகிறோமா? நம்முடைய மனதை புதிதாக்குகிறோமா? உள்ளான மனுஷன்ல நாளுக்கு நாள் வளரக்கூடியவர்களா இருக்கிறோமா? ஒவ்வொரு ஆண்டும் வருகிறது, ஒவ்வொரு ஆண்டும் போகிறது. போற போக்குல போகல. கர்த்தர் நம்மிடத்துல ஏதாகிலும் எதிர்பார்க்கிறார். கர்த்தருடைய எதிர்பார்ப்பு என்ன? உள்ளான மனிதன் வளர வேண்டும். இந்த வளர்ச்சியை வருகின்ற புதிய ஆண்டிலாவது நாம் தருகிறோமா? ஏனென்றால் 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொண்டு 22வது வேதவசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களா இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடு ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். சுத்த இருதயத்தை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த இருதயம், இந்த மனம், இந்த ஆத்துமா நம்மிடத்தில் இருக்கிறதா? உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் எதிர்வரும் புதிய ஆண்டிலே உங்கள் ஆத்துமாக்களை, உங்கள் இருதயத்தை, உங்கள் மனதை புதிதாக்கி கொண்டவர்களாக நாம் காணப்பட வேண்டும். எதை ரெடி செய்யணும்? ட்ரெஸ் அல்ல, பலகாரங்களை அல்ல, சபை கூடக்கூடிய கட்டிடங்களை அல்ல, நம்முடைய வீட்டை அல்ல. உங்கள் மனதை புதிதாக்கி கொள்ளுங்கள், உங்கள் இருதயத்தை சுத்தமாக்கி கொள்ளுங்கள், உங்கள் ஆத்துமாவை சுத்தமாக்கி கொள்ளுங்கள். தேவன் அதைதான் எதிர்பார்க்கிறார். பரலோகத்தின் தேவன் வருஷத்தை நமக்கு எப்படி கொடுக்கிறார் தெரியுமா? சங்கீத புஸ்தகம் 65ஆம் சங்கீதத்தை நாம் திருப்பி கொண்டு 11வது வேதவசனத்தை வாசிப்போமானால், வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. தேவன் வருஷத்தை நமக்கு எப்படி கொடுக்கிறாரு? சாபமா இல்ல, சாபத்திற்காக கொடுக்கல, நன்மை. அங்க சொல்ற பாருங்க, வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர். முடிசூட்டுறது யாருக்கு? ராஜாக்களுக்கு தான் முடிசூட்டுவாங்க, கிரீடம் வைப்பாங்க. அப்போ வருஷத்தை தேவன் தம்முடைய நன்மையினால் முடிசூட்டுகிறார். அது தீமைக்கானதல்ல. அப்படிப்பட்டதான ஒரு முடிசூட்டுதல் என்ற அந்த சம்பவம் எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமானது. முடிசூட்டுதல் என்பது ராஜாக்களுக்கு செய்யக்கூடிய வேலை. சும்மா யாரையாவது கூச்சி ராஜாவாகிட மாட்டார். இன்றைக்கு நீங்களும் நானும் ராஜாக்களா இருக்கிறோம். தேவன் எவ்வளவு நன்மை செய்கிறார், வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிறார். அப்படியானால் அந்த தேவன் நன்மையினால் முடிசூட்டக்கூடிய அந்த வருஷத்தை, அந்த வருஷத்திற்காக நாம் எப்படி ரெடியாகி கொண்டிருக்கிறோம்? என்னுடைய மனதை புதிதாக்கி கொண்டிருக்கிறேனா? என்னுடைய இருதயத்தை சுத்தமாக்கி கொண்டிருக்கிறேனா? என்னுடைய ஆத்துமாவை தேவனுக்கு உகந்ததாக்கி கொண்டிருக்கிறேனா? இந்த 2026ஆம் ஆண்டை நான் எப்படி எதிர்நோக்க போகிறேன்? சுத்த இருதயத்தோடு நான் எதிர்நோக்க போகிறேனா? சுத்த இருதயத்தோடு நான் அதுல பிரவேசிக்க போகிறேனா? கொஞ்சம் உங்களுடைய இருதய கதவை தட்டி பாருங்கள். பரலோகத்தின் தேவன்
வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறாராம். ஏன் நன்மையால் முடிசூட்டுகிறார்? யாக்கோப்புக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொண்டு வசனம் 17வது வேத வசனத்தை நாம் வாசிப்போமானா, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. நன்மை எங்கிருந்து வருது? தேவனிடத்திலிருந்து வருது. தேவன் நமக்கு நன்மை செய்யக்கூடியவராய் இருக்கிறார். வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டக்கூடிய தேவன். அப்படியானால் நாம தேவனுடைய பார்வையில எப்படிப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும்? 1 பேதுரு 1 அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொண்டு 16வது வேத வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். நன்மையால் முடிசூட்டக்கூடிய தேவன் நம்ம எப்படி எதிர்பார்க்கிறாராம்? நான் பரிசுத்தர், பரிசுத்தம் உள்ளவர்களாக எதிர்வரும் 2026 ஆண்டுக்குள்ளாக நாம் பிரவேசிப்போம். நம்முடைய ஆத்துமாவை, நம்முடைய இருதயத்தை, நம்முடைய மனதை தேவனுக்கு உகந்ததாக இனிவரும் இந்த 2026 ஆண்டிலாவது தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்வோம். 2025 ஆண்டில நாம் ஒரு குப்பைகளை எடுத்து வெளியே வீசுவது போல நம்முடைய இருதயத்தில் இருக்கக்கூடியவைகளை எடுத்து வெளியே வீசுவோம். தேவன் எதிர்பார்க்கக்கூடிய மனம், இருதயம், ஆத்மாவில இந்த புதிய வருடத்தை நாம் பிரவேசிப்போம். புதிய வருடத்தை காண பரலோகத்தின் தேவன் நமக்கு உதவி செய்வாராக. உங்கள் பொறுமையான கவனத்திற்கு அடி நன்றி சொல்லுகிறேன். உங்கள் அனைவருக்கும் எங்கள் சபையின் சார்பாக இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. ஆமென்.